கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேவியனாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன. அதில் முக்கியமான நாமங்கள் 12 என்று சொல்லப்படுகின்றன. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர என்று 12 திருநாமங்கள் பகவானுக்கு மிகவும் முக்கியமானவை. கேசவாதி 12 நாமங்கள், 12 திருநாமங்கள் என்று இதை கொண்டாடுவார்கள். பக்தர்கள் 12 திருமண்காப்பு எழுதி கொள்ளுகிறார்களே, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் உடலிலே 12 இடங்களிலே திருமணை இட்டுக்கொள்ள வேண்டும். அந்த ஒவ்வொரு திருமணை இடும் பொழுதும் ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லிக்கொண்டுதான் இட வேண்டும். இங்கே நெத்தியில் இடும்போது கேசவான்னு சொல்லணும், அப்புறம் நடுவிலே வயிற்றில் இடும்போது நாராயணா என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக. இதேபோல் பிராட்டிக்கு 12 திருநாமங்கள் உள்ளன. ஸ்ரீ, அமிர்தோத்பவா, கமலா, சந்திரசோபினி, விஷ்ணு பத்னி, வைஷ்ணவி, வராரோஹா, ஹரிவல்லபா, ஷார்ங்கிணி, தேவதேவி, மகாலட்சுமி, லோகசுந்தரி என்று பிராட்டிக்கு 12 திருநாமங்கள் உள்ளன. அந்த 12ஐயும் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டுதான் ஸ்ரீசூர்ணத்தை உடம்பிலே இட்டுக்கொள்ள வேண்டும் என்பது மரபு. எதுக்கு சொல்ல வந்தேன் என்றால், இந்த 12 பகவானுடைய திருநாமங்களுக்குள்ளே முதல் திருநாமம் என்ன? கேசவன். இது ரொம்ப அழகான பெயர். இந்த ஒரே ஒரு திருநாமத்துக்கு பலவிதமான பொருள்கள் பெரியோர்களாலே சொல்லப்படுகின்றன. முதல் பொருள் பார்த்தோம் என்றால் கேசவன், கேசம், கேசம்னா தலைமுடி என்று பெயர். அழகான கேசபாசத்தை உடையவன். பகவானுடைய திருமுடி குழற் கற்றையானது கருப்பா சுருண்டு சுருண்டு அடர்த்தியாக இருக்குமாம். நல்ல ஒரு இருட்டு. அந்த இருட்டையே எடுத்து நூல் நூலாக திரித்து அதை கொண்டு பின்னி பின்னி பண்ணா எப்படி இருக்குமோ அதை போல் பகவானுடைய திருக்குழல் அழகாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார்கள். அந்த கேசவன் அழகான கேசத்தை, மயிர்முடியை உடையவர் என்று ஒரு பொருள். அடுத்தது கேசவன்னு சொன்னால் கேசி என்று ஒரு அசுரன் வந்தானே, கண்ணனை கொல்வதற்காக கம்சன் பல அரக்கர்களை அனுப்பினான். அதில் கடைசி வந்தவனுக்கு கேசி என்று பெயர். குதிரை வடிவத்திலே வந்தான். அவனை கொன்று முடித்தபடியாலே பகவானுக்கு கேசவன் என்று பெயர் ஏற்பட்டது. இது 2. இதை தவிர மற்றொரு பொருளும் இந்த பெயருக்கு உண்டு. அதைத்தான் இந்த ஸ்லோகம் அடியன் விண்ணப்பித்தேனே, அந்த ஸ்லோகத்தை சிவபெருமான் தானே கூறுகிறார். கேசவன பகவானுக்கு நாமம் இருக்கிறதே, அதில் க என்கிற எழுத்து பிரம்மா நான்முகக் கடவுளை குறிக்கும். ஈஷ என்கிற வார்த்தை என்னை, அதாவது பரமசிவனாரை குறிக்கும். க ஈஷ, பிரம்மாவும் சிவனும் என்று பொருள்படுகிறது. வ என்றால் அவர்களை பிறப்பித்தவன், அவர்களை தன்னுடைய உடலிலே கொண்டவன் என்று பொருளாம். அப்ப கேசவன்னு சொன்னால் பிரம்மாவையும் சிவனையும் தன்னுடைய உடலிலே கொண்டவர், அவர்களை தன் உடலிலிருந்து படைத்தவர் என்று பொருள். அதனால பகவான் உலகத்துக்கே காரணம் என்கிற பொருளை இந்த கேசவன் என்கிற திருநாமம் காட்டுகிறது. அந்த ஒரு குணம், பகவான் தான் உலகத்துக்கே முழுமுதற் கடவுள், அவர்தான் முதல், அவர்தான் ஜகத்துக்கே காரணம், அவரிடமிருந்துதான் இந்த அனைத்து பிரபஞ்சமும் உண்டாயிற்று என்று சொல்லக்கூடிய திருநாமம் கேசவன் என்கிற திருநாமம். அது கூட ஆதி என்கிற ஒரு சொல்லையும் சேர்த்து கொண்டோம் என்றால் ஆதிகேசவன் என்கிற திருநாமத்தோடு பகவான் சில திருத்தலங்களிலே, ஒன்று மட்டும் அல்ல, பல கோவில்களில் ஆதிகேசவன் ஆதிகேசவன் என்று வழங்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தை தான் நாம் இப்போது வந்து அடைந்திருக்கிறோம். இது தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே நாம் முதலாக வந்திருக்கிறோம். புத்தகங்களின்படி, வெவ்வேறு படங்களின்படி கணக்கு வேறாக இருக்கலாம். நாம் தொண்டை நாட்டுக்குள் நுழைந்து இப்போது முதல் திருத்தலம், நம்முடைய மொத்த கணக்கின்படி 43வது திவ்யதேசம். சோழநாடு 40, நடுநாடு 2 முடிந்து விட்டன. இப்ப 43வதாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். தொண்டை நாட்டு திவ்யதேசங்களுக்குள்ளே முதலாவதாக இங்கு வந்திருக்கிறோம். இந்த திவ்யதேசம் திரு அஷ்டபுஜகரம்.
அஷ்டபுயஹரம் என்று தமிழிலே எழுதுவார்கள். சம்ஸ்கிருதத்திலும் அது வடமொழியிலே அஷ்டபுஜகரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊரில் பகவான் மிக அழகான திருக்கோலத்தோடு ஆதிகேசவன் என்கிற பெயரோடையே காட்சி அளிக்கிறார். அதுக்குத்தான் அந்த பெயருடைய பொருள் என்ன சொன்னேன். ஆதி முதலானவர், காரணமானவர், தொடக்கமானவர். கேசவன் பிரம்மாவையும் சிவனையும் தன்னுடைய உடலிலேயே படைத்தவர். அப்படிப்பட்ட பகவான் ஆதிகேசவனைத்தான் இந்த கோவிலிலே நாம் தரிசிக்க இருக்கிறோம். அதை காட்டி கொடுக்கிறார். தான் தான் பிரம்மாவுக்கே பிதா, தான் தான் பிரம்மாவையே ரட்சிக்க வேண்டும் என்று காட்டிக்கொண்டு இந்த திவ்யதேசத்திலே இருக்கிறார். இந்த க்ஷேத்திரம், இந்த கோவில் இருப்பது காஞ்சி மாநகரத்துக்குள்ளே. பிரசித்தமான கோவில் இது. தேவப்பெருமாள் வரதராஜ பெருமானுடைய கோவில் அனைவரும் அறிந்தது. அந்த கோவிலை சற்று பிற்பாடு தரிசிப்பதற்கு நாமும் செல்ல போகிறோம். அந்த வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்தோம் என்றால் இடது புறத்திலே அஷ்டபுஜகரம் என்கிற திவ்யதேசம் இருக்கிறது. இதுக்கு நேர அந்த பக்கம் தான் திருவெஹ்கா என்கிற திவ்யதேசம். ரெண்டு பக்கம் ஒரே சாலை. இந்த பக்கம் இடது பக்கம் திரும்பினோம்னா அஷ்டபுஜகரம், வலது பக்கம் திரும்பினோம் என்றால் திருவெஹ்கா என்கிற திவ்யதேசம் இருக்கிறது. அந்த அஷ்டபுஜத்திலே பெருமான் எதற்காக வந்தார் என்றால் பிரம்மாவை ரட்சிப்பதற்காக பகவான் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தல புராணம் பல புராணங்களிலும் சொல்லப்பட்டதுதான். ஒரு முறை பிரம்மா தனியாக ஒரு யாகத்தை செய்ய தொடங்கினார். பொதுவாக ஒருவர் யாகம் செய்யும் பொழுதோ, எந்த ஒரு பொருளை அனுபவிக்கும் பொழுதோ, ஒரு தர்ம காரியம் எதை செய்தாலும் தனியாக செய்யக்கூடாது. மனைவியோடு சேர்ந்துதான் தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்று ரிஷிகள் கூறுகிறார்கள். மனைவியும் கணவனை விட்டு பண்ணக்கூடாது, கணவனும் மனைவியை விட்டு செய்யக்கூடாது. இது பொதுவான மரபு. ஆனால் ஒரு முறை பிரம்மாவுக்கும் சரஸ்வதி தேவி, நாமகளான சரஸ்வதி தேவிக்கும் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது. பிரம்மா அதனால் நான் தனியாகவே யாகம் செய்து கொள்ளுகிறேன் என்கிற முடிவை எடுத்து உலகத்தினுடைய நன்மைக்காக, லோகக்ஷேமத்துக்காக ஒரு பெரிய யாகத்தை இந்த காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்திலே இருந்து செய்ய தொடங்கினார். அப்போது நாமகள் சரஸ்வதி தேவிக்கு கோபம். அதை தடுப்பதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறாள். அதிலே ஒரு முயற்சிதான் 8 கைகளோடு கூடிய காளி என்கிற தெய்வம் இருக்கிறாளே, அந்த காளியை ஏவி விட்டு நீ போய் பிரம்மாவினுடைய யாகத்தை தடுத்து நிறுத்திவிடு என்று காளியை மட்டுமல்ல, அவளோடு கூட பல அரக்கர்களையும் ஏற்படுத்தி பூதகணங்களையும் அனுப்பி வைக்கிறாள் சரஸ்வதி தேவி. அந்த காளி வருவதை பார்த்து பிரம்மா பயந்து போய் விடுகிறார். அப்போது பெருமான் அவளோடு சண்டையிடுவதற்காக தானும் 8 கைகளோடு வந்து இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். இங்கே பக்கத்திலேயே காளிக்கும் சந்நிதி இருக்கிறது, அங்கு அவளையும் சேவிக்கலாம். அதற்கு அருகிலே அவளை அடக்குவதற்காக, அவளிடமிருந்து பிரம்மாவினுடைய யாகத்தை ரட்சித்து கொடுப்பதற்காகத்தான் அஷ்டபுஜன் என்று இந்த ஊரில் பெருமானுக்கு திருநாமம். ஆதிகேசவன் என்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பெயர், புராணங்களிலே காணப்படக்கூடிய பெயர். அஷ்டபுஜன் என்றால் 8, புஜம்னா கை, அஷ்டம்னா 8. அப்ப அஷ்டபுஜன் 8 திருக்கைகளை உடையவன் என்று பெருமானுக்கு திருநாமம். அந்த பெயரோடு தான் இந்த இடத்திலே வந்து தோன்றி காளி தேவியோடு சண்டையிட்டு அவளையும் ஜெயித்து அவளோடு வந்த மற்ற அரக்கர்களையும் பகவான் ஜெயித்து விடுகிறார். அந்த திருக்கோலத்தோடு தான் இன்று வரை இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார். 108 திருத்தலங்களுக்குள்ளே இங்கு மட்டும்தான் 8 கைகள். வேற எந்த திவ்யதேசத்துக்கு போனாலும் 8 கைகளோடு, 2 கையோட சேவிக்கலாம், 4 கையோட சேவிக்கலாம். ஆனா 8 திருக்கைகளோடு இங்கு மட்டும்தான் காட்சி அளிக்கிறார். அது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. இந்த பெருமாள் தோன்றிய நாள் சித்திரை மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரம். இப்போ வரிசையா சில கோயில்களை பார்க்க போறோம். எல்லாமே சித்திர மாசம். சித்திர ரோஹிணி, சித்திர ரேவதி, சித்திரஹஸ்தம், இதை போல சுவாதி, சித்திர சுவாதி, இதை போல கிட்டக்க நிறைய பெருமாள்களுக்கு திருநக்ஷத்திரங்களை காணப்போகிறோம். அந்த கணக்கில் இந்த அஷ்டபுஜம் பெருமாள் தோன்றிய நாள் சித்திரை மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரம். அன்றைக்கு பிறந்துதான் இவள் காளியோடு சண்டையிட்டு அவளை ஜெயித்து பிரம்மாவனுடைய யாகத்தை ரட்சித்து கொடுத்தார். அந்த கோலத்தோடேயே தான் இன்றளவும் பகவான் காட்சி அளிக்கிறார். அவருடைய சந்நிதி அஷ்டபுஜன் என்று பெருமானுக்கு திருநாமம். அஷ்டபுஜகரம் என்று ஊருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அது என்ன கரம்? கரம்னு சொன்னாலும் கை என்று தானே அர்த்தம். புஜம்னாலும் கை, கரம் என்றாலும் கை. அதனால் அஷ்டபுஜ கரம், 8 கை அப்படின்னு பொருள்படும். நமக்கு பொருள் புரியாது. 2 விதமாக இதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஒன்று அஷ்டபுஜனுடைய கிருஹம். கிருஹம்னா அவன் இருக்கும் இடம். அதனால அஷ்டபுஜ கிருஹம் என்பது அஷ்டபுஜகரம் என்று மருவி இருக்கலாம் தெரிவிக்கிறார்கள். அல்லது அஷ்டபுஜனுடைய அகரம். அகரம்னு சொன்னா அவன் இருக்கக்கூடிய இடம், அவன் வாழக்கூடிய ஒரு இடம்னு அர்த்தம். அதனால அஷ்டபுஜனின் அகரம் அஷ்டபுஜகரம்.
இல்ல அஷ்டபுஜனின் கிருகம் அஷ்டபுஜகரம் என்று மருவி இருக்கலாம். இதுதான் இந்த ஊருக்குடைய புராணம். பெருமான சேவிக்க போனோம் என்றால் அழகான ஊர். உள்ள நுழையும் போதே கஜேந்திர புஷ்கரணி என்று வாசலிலேயே ஒரு புஷ்கரணி உள்ளது. என்ன கஜேந்திரன், அவர் எங்கு இங்கு வந்தார்னு கதை பார்க்கணும். அதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். ஆனால் அந்த கஜேந்திர புஷ்கரணியை தாண்டித்தான் கோவிலுக்குள்ளே வருகிறோம். வந்தா சுத்தி அழகான சன்னதிகள், துவஜஸ்தம்பம் உயர இருக்கிறது. பிரதட்சணமா வந்தோம் என்றால் இந்த ஊர் விமானத்துக்கு ககனாகிருதி விமானம், வியோமாகிருதி விமானம்னு பெயர் சொல்லப்படுகிறது. ககனம் வியோம அப்படின்னா ஆகாசம் என்று பொருள். அந்த ஆகாச வடிவமாகவே இருக்கான். அப்படின்னா அந்த ஆகாசம் அனைத்தையும் தனக்குள்ள அடக்கி கொண்டிருக்கிறதோ இல்லையோ. ஆகாசம்னு சொன்னா எல்லா இடத்துலையும் இருக்கு. பாரதத்திலையும் இருக்கு, சீனத்திலையும் இருக்கு, அமெரிக்காவிலையும் இருக்கு, ஆப்பிரிக்காவிலையும் இருக்கு. எங்க போனாலும் ஆகாசம் இருக்கோ இல்லையோ. அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டு ஆகாசம்தான் இடமளிக்கிறது. அதைப்போல் ஆகாசம் எப்படி உலகத்தையே தனக்குள் அடக்கி இருக்கிறதோ, இந்த விமானம் பகவானையே தனக்குள் அடக்கி இருக்கிறதோ இல்லையோ. அவரே இந்த விமானத்துக்கு கீழே தானே இருக்கார். ஆதிகேசவ பெருமாள்னு சொன்னா உலகத்துக்கே காரணமானவர். அப்ப உலகமே அவரிடம்தான் இருக்கிறது. அந்த பெருமானே இந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறார். அப்ப ஆகாசம் எப்படி உலகில் அனைத்தையும் தனக்குள் அடக்கி இருக்குமோ, இந்த விமானம் உலகத்தை தன்னுள் அடக்கின பகவானை தன்னுள் அடக்கி கொண்டு இருக்கிறது. அதனால வியோமாகிருதி ககனாகிருதி என்று இந்த விமானத்துக்கு பெயர். அதையும் பிரதட்சணமா வரும்போது சேவித்துக் கொள்ளலாம். நேர மூலவரை தரிசிப்பதற்கு முதலிலே செல்லுவோம். பகவானை சேவித்தா ரொம்ப அழகான வடிவம், சிரித்த திருமுக மண்டலம், பெரிய கிரீட்டம், தலையில பெரிய திருவபிஷேகத்தை அணிந்திருக்கிறார். 8 திருக்கைகளோடு பகவான் காட்சி அளிக்கிறார். கர்ப்பகிரகத்தில் வேற யாரும் தாயாரெல்லாம் கிடையாது. தனியா பெருமான் மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு 8 திருக்கைகள். ஒரு பெயர் ஆதிகேசவ பெருமாள். அதுக்கு பெயர் காரணம் என்ன அர்த்தம்னு ஏற்கனவே பார்த்து விட்டோம். மற்றொரு பெயர் கஜேந்திர வரதன் என்று இந்த பெருமானுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த கதை என்னன்னு பிற்பாடு பார்க்கலாம். பிரம்மாவுக்காக 8 கைகளோடு தோன்றியபடியாலே அஷ்டபுஜன், அஷ்டபுஜகரத்தான் என்றும் இந்த பெருமானுக்கு திருநாமம். அவரை சேவித்தோம்னா 8 திருக்கைகளில் 8 ஆயுதங்களை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஆயுதமா மெதுவா சேவித்துக் கொள்ளுங்கள். வலது புறத்திலே சேவித்தோம் என்றால் மேல் முதல் கையிலே தன்னுடைய சக்கராயுதத்தை பகவான் பிடித்திருக்கிறார். ஹேதிராஜன், எல்லா ஆயுதங்களுக்கும் தலைவரே அவர்தான். அப்ப வலக்கை ஆழி பகவான் நாராயணன் அடையாளம் காண்பதற்கே சக்கரம் தானே. ஒண்ணு திருமார்பில மகாலட்சுமி இருக்கணும், இல்ல கையில சக்கரம் இருக்கணும். பார்த்தாலே இவர் தான் நாராயணன் முடிவு செய்து விடலாம். அந்த சக்கரத்தை மேல பிடிச்சிருக்கார். அடுத்து கீழ்கையில கத்தி பிடிச்சிருக்கார். அடுத்ததுக்கு அதற்கு கீழ்கையிலே தாமரை மலரை பிடித்திருக்கிறார். கடைசியாக ஒரு பெரிய அம்பு சரத்தை கீழே வலது கையிலே பிடித்திருக்கிறார். நமக்கு தோணும் சுவாமி மற்றதெல்லாம் ஆயுதம், இந்த தாமரை மட்டும் நடுவில் எங்கே வந்ததுன்னா தாமரையும் அவருக்கு ஒரு ஆயுதம் தான். அப்படியா? யாரோட சண்டை போடுவார்? யாரை ஜெயிப்பதற்கு ஆயுதம்னா பக்தர்களை ஜெயிப்பதற்கு தாமரை ஆயுதம். ராவணன், கும்பகர்ணன், கம்சன் எல்லாம் வந்தா மற்ற 7 ஆயுதங்களை வைத்து அவர்களை வென்று விடுவார். பிரஹ்லாதன் இல்ல ஒரு துருவன் இல்ல ஆழ்வார்கள் இவர்கள் வந்தா அவர்களிடத்துல சக்கரம், சங்கம், சார்ங்கம் எல்லாம் வேண்டாம். கையில தாமரையை பிடிச்சு பகவான் இப்படியே வைத்து கொண்டிருந்தால் அதை பார்த்தாலே மயங்கி போய் விடுவார்கள். கருப்பா பகவானுடைய வெளிக்கை இருக்கும், உள்ள செவப்பா இருக்கும், தாமரத்தண்டு பச்சையா இருக்கும், அதுல ஒரு தாமரை இருக்கும் செவப்பாக. பின்ன ஒரு தாமரையே இன்னொரு தாமரையை பிடிச்சுட்டு இருக்கு. கையும் ஒரு தாமரை, அந்த கையில ஒரு தாமரை, தாமரையில தாமரை பூத்தாப்புல இருக்கும். அது பக்தர்களுடைய மனதை ஜெயித்து விட போகிறது. இதெல்லாம் வலது பக்கம். இடது பக்கம் வந்தால் மேல் கையாலே சார்ங்கம், பெரிய நெடிய நீண்ட தனுஷை பிடித்திருக்கிறார். அடுத்தது சங்கத்தை பிடிச்சிருக்கார். 3வது கையில கேடயத்தை பிடித்திருக்கிறார். 4வதாக கதையை பிடித்திருக்கிறார். இப்படி 8 ஆயுதங்கள். எத்தனை ஆயுதங்களையும் எதற்காக? தன்னை ரட்சிப்பதற்காகவா? ஒரு பக்தனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவன் கவலைப்பட தேவை கிடையாது. நான் வந்து ரட்சிக்கிறேன், நான் கூட வர வேண்டாம். என்னுடைய இத்தனை ஆயுதங்களுக்குள்ளே ஊராய் சக்கரத்தாழ்வார் போராதா? பகவானுடைய சார்ங்கம் ஒன்று போராதா? ஒவ்வொரு ஆயுதமுமே பக்தர்களை ரட்சிக்க கூடிய வல்லமை படைத்தது. இத்தனையும் ஆளக்கூடியவர். ஆயுதத்தை பயன்படுத்துறதே ஒரு பெரிய சாமர்த்தியம் தானே. இத்தனையும் பயன்படுத்தும் சாமர்த்தியத்தோடு பகவான் இந்த இடத்திலே அஷ்டபுஜகரத்தானாக சேவை சாதிக்கிறார். அவரை தரிசித்துக் கொண்டோம். இன்னும் அவருடைய பல சரித்திரங்களையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.